11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். பி டினோட் த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. ரிலேஷன் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எல் ரிலேட்டட் டு எம் இஃப் எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு எம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் டிவைட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, டிவைட் பண்ணணும், அதுதான் கண்டிஷன் சொன்னாங்க. இப்போ இங்கே பெர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் நம்ம ஒரு ரிலேஷன்னு சொல்வோம். ஓகே, இப்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதியிருக்கேன். ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி, டிரான்சிட்டிவிட்டி என்னென்ன கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நம்ம சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். If the video is helpful to you, subscribe my channel. ஸோ இப்போ கொடுத்துருக்க சம்முக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவில் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு எல் இல்லையா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக தான் எடுத்துப்போம். எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு எல்லுன்னு எடுத்துப்போம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா பாருங்கள். இப்போ எல்லுன்னு ஒரு பெர்பண்டிகுலர் லைன் எடுக்கிறீங்க. ஸோ பெர்பண்டிகுலர் லைன் எடுக்கிறீங்கன்னா இதுவே எப்படி இதுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கும்? ஸோ எல் இஸ் நாட் பெர்பண்டிகுலர் டு எல் இல்லையா? தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் பாருங்கள். எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் இஸ் பெர்பண்டிகுலர் டு எல்லுன்னு கிடைக்கணும் இல்லையா? எம் இஸ் பெர்பண்டிகுலர் டு எல்லுன்னு கிடைக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள். எல்லுன்னு எடுத்துக்கிறீங்க. எல்லு எம்முங்கிற இப்போ எம் பார்த்தீங்கன்னா எல்லுக்கும் எம்முக்கும் பெர்பண்டிகுலராக நம்ம எடுத்துக்கிறோம். எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு எம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது பாருங்கள், எம்முக்கும் எல் வந்து பெர்பண்டிகுலர் லைனாக இருக்குது இல்லையா? ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. டிரான்சிட்டிவ் பாருங்கள். எல் எம் எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு எம்னு எடுத்தோன்னா எம் இஸ் பெர்பண்டிகுலர் டு சம் அதர். இப்போ பீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு பீன்னு கிடைக்கணும். கிடைக்குதா? சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள். எல்லு எம் எடுத்துக்கிட்டீங்க, இன்னொரு லைன் எடுத்துக்கிறீங்க பீன்னு. இப்போது இது வந்து பெர்பண்டிகுலராக இருக்குது. எம்முக்கும் பீக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ எல் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அடுத்தது இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள். எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு பி ஆகுதா? இல்லை, ரெண்டுமே எப்படி இருக்குது? எம்முக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லையா? ரெண்டுமே பெர்பண்டிகுலராக இருக்குது. இதுக்கும் பெர்பண்டிகுலராக இருக்காது இல்லையா? எல் இஸ் பெர்பண்டிகுலர் டு பி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ எல் இஸ் நாட் பெர்பண்டிகுலர் டு பி கிடைக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? தேர்ஃபோர் இட் இஸ் நாட் எ ரிலேஷன். ஓகே, தேங்க்யூ.